ஆல் மை கில்பாஸ், ஒரு சந்தோஷமான செய்தி, ஹாப்பி நியூஸ். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் காலேஜுக்கு லீவு. சோ நமக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி. ஏன்னா மாப்பிள்ள எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன்னா சோமா உட்காந்துட்டு இருக்கிற? ஒரு மணி நேரம் ஜாலியா இருக்கலாம், வாடா. போடா சும்மாடா. ஏன்பா லட்சியவாதி, உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய கில்பாவா வரணும், இந்த லட்சியம் குறிக்கோள் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியம் எல்லாம் இருக்குப்பா. என்னங்கடா? குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார். என்ன எம்எல்ஏ காலில் விழுந்துகிட்டு என்ன இதெல்லாம்? சட்டசபையில விழுந்து விழுந்து பழக்கம், அதை மாற்ற முடியல. உட்காருங்க உட்காருங்க. சார் அக்கௌண்ட்ஸ் என்னையா அது? ராண்டி, அது இல்லையா கணக்கு. போன மாசத்தோட இந்த மாசத்துல செங்கல்பட்டு சாராய ஃபேக்டரியில வருமானம் கம்மியா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க சார்? அவர் கணக்கு அவர் கேட்காம உங்க அப்பனா கேட்பான். இப்பெல்லாம் திடீர்னு ரைடு நடக்குது சார். என்னது ரைடா? நம்ம சம்பந்தப்பட்டு தெரிஞ்சு கொடுவா. ஆமா, மாமூல்லாம் ஒழுங்கா கொடுக்கறல. கீழ இருந்து கீழ வரைக்கும் கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் சார். அப்புறம் என்னையா எம்எல்ஏ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? சார் முன்ன எல்லாம் மாமூல் வாங்கினதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, இப்போ மாமூலையும் வாங்கிக்கிறானுங்க, ரைடுக்கு ஆளையும் அனுப்பிச்சிடறானுங்க, ரைடு பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டுறானுங்க, அதையும் ஜனங்க நம்பிடுறானுங்க. இழிச்சவா பசங்க. அதெல்லாம் ஒடியா நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நம்ம கர்ணன் ஜெயிலுக்கு போனானே, வந்துட்டானா? வந்துட்டானான்னு கேள்வி என்ன மேத்தா சார்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன், காக்கி சட்டை போட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன். ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். கர்ணா. வணக்கம் சார். சார் உங்க கர்ணனை வெளியே கொண்டாந்துட்டேன், சொன்னதை சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன். குட். ஆமா, நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா? வந்துட்டாரே, ஆயுசு 100, பதவிக்கு இல்ல உமக்கு. என்ன பாடுபட போறியோ? என்ன என் பேர் அடிப்படுது? மந்திரியே அடிபடுறான், பேர் அடிபட்டா என்ன? நீ வேற என்னையா மந்திரி ஆனவன எங்களால மறந்துட்டல? அது எப்படி மறந்துட முடியும்? இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்தேன், இன்னைக்கு உன் தயவுல மந்திரி ஆயிட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பதவி பறி போயிடுமோன்னு பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எதுக்கு? மேத்தா, என்ன எதுக்காக கூப்பிட்டு அனுப்பிச்ச? என்னடா அது? அம்மா, நான் பாட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. இந்த பிரியா இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ஊதி விட்டா போயிடும் அழுதா, அதான் ஊதி விட்டேன். இவன் இப்படி பீலா விடுவான்னு தெரிஞ்சுதான் பிரியாவை கையோட கூட்டி வந்திருக்கிறான்டி. பிரியா என்னங்கடா வந்துட்டியா? நடந்த மேட்ர அக்கு வேற ஆணி வேற ஆண்டி கிட்ட சொல்லு. நான் பாட்டுக்கு கிளாஸ் ரூம் போயிட்டு இருந்தேனா, இவன் என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆசையா இருக்குன்னு சொன்னா. எனக்கு கை காலாம் நடுங்கி போச்சு. திடீர்னு என் கண்ணுக்கு பிடிச்சு இச்சன்னு அவனை குடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? எங்க அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொல்லு, இல்லன்னா உன் காதை தண்ணியா எடுத்துருவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய் அவளை விடுறாப்பா, அவன் காதை விடுடா. அம்மா எல்லாம் உன்னால. என்ன ராக்கி, உன் படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன? புரியுது புரியுது, உன் படிப்பு பாப்பா போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி அரைகுறையா இருக்குங்கிற. அங்கிள் ஜாக்கிரதையா பேசுங்க. ஆமாமா, நீ பொம்பளை, உன்கிட்ட கிண்டல் பண்ணா சட்டையை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவேன். அங்கிள் நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கேன். 7 சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன். அங்கிள் தப்பா நினைக்காதம்மா, 7 சின்ன பிளாட் வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன எதிர்த்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஆக்கியிருக்கேன். அப்புறம் 7 பிராந்தி கடையில ஏலத்துக்கு எடுத்திருக்கேன். அவ்வளவு பணமா உங்களுக்கு? கிண்டலா? ஏது பணம், எல்லாம் அதிகாரம் தான். அங்கிள் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிராந்தி கடையை திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சா பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு போங்கிறதுக்காக பிராந்தி கடையிலேயே பார் திறந்திருக்கேங்கிறேன். இதை விட நாட்டு மக்களுக்கு நான் என்ன கிழிக்கணுங்கிறேன். மேத்தா சார், நீங்க சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட ஷேர்களை என் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டேன். உன் சொந்த ஒரு சிதம்பரமா? ஆமா சார். நான் பொண்டாட்டி பேர்ல பினாமியா வாங்கி போட்டிருக்க. எங்க இது வரைக்கும் நம்ம நொங்கு மார்க்கெட்ல, இது பங்கு மார்க்கெட்ல 2000-3000 கோடி சுருட்டி இருப்போமா? அது வந்து பிடிக்கும் போதுதான் கணக்கு தெரியுங்கிறீங்களா? பிடிக்கும் போது பாத்துக்கலாம். எங்க பாக்குறது? நீ சென்ட்ரல் ஜெயிலையோ நான் வேலூர் ஜெயிலையோ எவனுக்கு தெரியும்? அது வரைக்கும் அரசாங்கம் திவாலாகாம இருந்தா சரி. திவாலானா என்ன? அரசாங்கத்துக்கு அருண் மேத்தா கடன் கொடுப்பாரு, அதுக்கு எதுக்கு கையாந்திட்டு உலக பேங்க் தான் சுத்தணும்? என்னலே, இந்த அல்டாப்புக்கு ஒன்றும் குறைச்சல. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அரசாங்கத்துக்கே கடன் கொடுப்பேன், ரைட் பாக்கெட்ல போலீஸ், லெஃப்ட் பாக்கெட்ல மந்திரி. பிட் பாக்கெட்னு சொல்லல இல்ல? அது ஒண்ணுதான் நீங்க செய்யல. கேவலம் அண்ணாடங்காச்சு பிச்சைக்கார பையன் அந்த விஜய் காலேஜ்ல என்ன போட்டு ஆட்டிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட 10 தடவை சொல்லியாச்சு, ஒரு எம்எல்ஏ வந்துட்டு ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. எம்எல்ஏன்னு ஆக்ஷனே இல்ல, அப்புறம் எங்க ரியாக்ஷனு?
பயத்திரச்சோட வந்திருக்கேன். பேசாம சும்மா இருங்க. ஐயோ, சட்டசபையிலயும் பேசாம சும்மா இருக்கேன், இங்கேயும் சும்மா இருக்கா எப்படிப்பா? அங்க பேசாத உங்க சீட்டு கிழிஞ்சிருமே. அது தெரிஞ்சதுனாலதான் காலைல மடார்னு விழுந்துட்டேன். அடச்சே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? மந்திரிகளே விழுந்து கிடக்கானுங்க. ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ, எனக்கு எதுக்கு அது வம்பு? ஐயோ, நேத்து என்ன நடந்தது தெரியுமா? அந்த விஜய் பையன் ராக்கி போட்டு அடி அடி நடிச்சிட்டான். அத்தனை பேர் முன்னாடி. நான் இனிமே அந்த காலேஜ் பக்கம் போக மாட்டேன். இவன் போனாலும் நான் காலேஜுக்கு போக மாட்டேன். நானும் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன். ஓ, நான் எம்எல்ஏ ஆச்சே, நான் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்ல. மிஸ்டர் அருண் மேத்தா, வாட் அபவுட் திஸ் பிக் ப்ராப்ளம்? மிஸ்டர் அருண் மேத்தா, நம்ம பையன் காலேஜ்ல அவமானப்பட்டிருக்கான், காலேஜுக்கே போக மாட்டேங்கிறான். அப்பேற்பட்ட காலேஜ் நமக்கு தேவையா? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில செத்துருவான்னு யோசிக்கிறீங்களா? எவன் செத்தா நமக்கு என்ன? பேசாம காலேஜ் வாங்கிருங்க. மூட்டை மூச்சுக்கு பயந்துட்டு வீட்டு வச்ச கதையா இருக்க கூடாது. இப்போ சாதாரண டிபி பிரின்சிபலையும் ராக்கியும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. பிரின்சிபலை விட அவர் வேலை பண்ணாலும் பரவாயில்ல, ராக்கி யாரு? அருண் மேத்தாவுடைய பையன், அவரையே டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. யோ மந்திரி, இப்ப என்னையா பண்ண போற? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேணாம். நீ நேரா கோட்டைக்கு போற, செய்ய வேண்டியதை செய்யற. அந்த டிபிஐ வேலையை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பி இங்க வர. தூக்குறதா? என்னங்க விவரம் கட்டதனமா பேசுறீங்க? நானே ஒவ்வொரு நாளும் ராசி பலன் பாக்குற மாதிரி தினமும் பத்திரிகையை பார்த்து தான் நான் மந்திரியா இருக்கிறனா இல்லையான்னு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறேன். இந்த நிலைமையில டிபி இல்ல, அவங்க பியூனை கூட தூக்க முடியாது. மேத்தா சார், இவர் சொன்னதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. இவரு இங்க வந்தா தான் உட்கார்றத, அங்க விழுந்தா விழுந்ததுதான், எந்திரிக்கிறதே இல்ல. வாயா காட்சி, என்னய்யா லட்டிக்கு பதிலா பொட்டி எடுத்துட்டு வர்ற? நாளைக்கு பொட்டிக்கு பதிலா குட்டி எடுத்துட்டு வருவியா? பொட்டியே முடிச்சுட்டு வருவேன், குட்டியே எடுத்துட்டு வருவேன், ஏமாந்தா முட்டையும் தட்டுவேன். ஆமா, இன்னைக்கு நாளைய திருப்ப பத்திரிக்கை பாக்கலையா? என்ன விளையாடுறியா? எனக்கு படிக்கவே தெரியாது, அப்புறம் எங்க பாக்குறது? பார்த்தாவே தெரியுது. கல்லூரி மாணவி கற்பழிப்பு, மாணவர்கள் கொந்தளிப்பு, கல்லூரி வளாகத்தில் மாணவி பிணாம். அதுக்கே இங்க வந்த? அந்த மாணவிய கற்பழிச்சது யாரு, கொலை செஞ்சது யாரு? இந்த கேள்விக்குறியோட மாணவர் பட்டாளமே வெறித்தனமா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கைக்கு மட்டும் இந்த கொலைகாரன் கிடைச்சான், கைய கால அக்கு வேற ஆணி வேற பிச்சு காக்காக்கி போட்டுருவானு. போடட்டுமையா? அது ஏன் சம்பந்தம் இல்லாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன்? நான் கொஞ்சம் இடக்கு மடக்கான வேணும் முன்னாடியே சொல்லிருக்கேன். நான் இல்லேன்னு சொன்னா மேத்தா எங்க? ஏன் அந்த பொண்ணை கற்பழிச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னது வேற யாரும் இல்ல, நம்ம புள்ளாண்டான் தான். நம்ம புள்ளையா? இதுல ஏன் என்ன ஒம்புக்கு இருக்கிறீங்க? மேத்தாவோட புள்ளாண்டான் ராக்கி. அந்த புள்ளாண்டான் பண்ண கொலைய கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இந்த புள்ளாண்டா. என்னங்க அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருக்கான், நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? அவரால ஒன்னும் ஆட்ட முடியாது. ஏன்னா பங்கு மார்க்கெட்டுன்னு 10,000 கோடியை வாயில போட்டு மென்னுட்டு இருக்கிறாரு, அதுக்கும் நான் தான் சாட்சி. ஆட போயா, இதையெல்லாம் இவர்கிட்ட போய் சொல்லிட்டு. கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுலாம் எங்களுக்கு சர்வ சாதாரணம். ஏன்னா அதிகாரம் பூரா எங்க கையில இருக்கு. இப்போ நாளைக்கு மெட்ராஸ் விக்கிறாங்கன்னு வச்சுக்க, அதையும் வாங்கிடுவாரு. சென்ட்ரல் ஸ்டேஷன் என்ன விலை, நிக்கிற ரயிலோட வாங்கிடுவாரு. நாட்டே தின்னு விட்டு ஏப்ப விட்டுக்கிட்டு இருக்காரு. பிசுக்கோத்து விஷயத்தை போய் பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க. யூ கோ விசி. இங்கிலீஷ பார்த்து மிரண்டுட்டான். சரி, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் கொஞ்சம் இடக்கு மடக்கானவன், தண்ணி அடிச்சுட்டா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பேசவும் தானே தெரியாது, நாங்க என்ன பண்ணுவோம்னே தெரியாது. நேத்திக்கு இப்படித்தான் தண்ணி அடிச்சுட்டு ஏன் பொண்டாட்டின்னு நினைச்சு பக்கத்து விட்டு பரமசிவம் பொண்டாட்டிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தப்பா. நீ என்ன, நீ எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காவே பேசிக்கிட்டு இருக்க? இதே மாதிரி நானும் தண்ணி அடிச்சு போய் அந்த பசங்க கிட்ட, மாவன் என்னடானா மகாபலிபுரம் பீச் பங்களால கொலைய பண்ணிட்டு மறைஞ்சு கிடக்குறான், அப்ப என்னடானா நாட்டை வேட்டையாடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஏடா கூடமா வளரி வைக்க, ஒரு பக்கம் மாணவர்கள் பட திரண்டு வர, இன்னொரு பக்கம் மக்கள் பட திரண்டு வர, இடையில மாநகர காவல் பூந்து வந்து உங்களைய முத்துன்னு மொத்தணுமா? சரி, இப்படித்தான் உங்க தலைவிதியில நடக்கணும்னு எழுதியிருந்தா நான் என்ன பண்றது?